வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். முன்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மள சுத்திலும் பேய், பிசாசு, இரத்த கேட்டரி, மோகினி பிசாசு அப்படிங்கிற மாரி சொல்லப்படக்கூடிய எக்கச்சக்கமான கெட்ட சக்திகள் நம்மள சுத்தி இப்பவுமே இல்ல, எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. இத நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி இந்த கதைய கேளுங்க. ஏன் இந்த கதைன்னு நான் சொல்றேன்னா, நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான பேய், பிசாசு சம்மந்தப்பட்ட உண்மையா நடக்கப்பட்ட ஸ்டோரீஸ் இருக்குது. பட் அந்த ஸ்டோரீஸ் எல்லாம் காட்டிலும் இந்த ஸ்டோரி முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு பயங்கரமான திகில் கதையா இருக்கப்போது. அது உண்மையா நடந்த கதை தான். ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட அந்த நபர் என்கிட்ட இந்த ஸ்டோரிய சொல்லும் பொழுது, அந்த ஸ்டோரிய நான் ஃபுல்லா உட்காந்து தெளிவா கேட்டேன். அப்படி கேட்டதுக்கப்புறம் என்ட்ட என்ன தெரியுமா தோணுச்சு? ஒரு ஆத்மாவோட ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா, சித்திரவதை அனுபவிச்சிருப்பாரு, பல கஷ்டங்கள அனுபவிச்சிருப்பாரு. ஆனா, அதெல்லாம் தாண்டிலும் இந்த அண்ணா ரொம்ப மோசமான விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அத கேட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்டோரிய பத்தி பயத்த விட, என்ன சொல்றது? இந்த ஒரு மாரி பாவமா எனக்கு இருந்துச்சு. ஸோ, கண்டிப்பா சொல்றேன் அதனால, இந்த ஸ்டோரிய நீங்க கேட்கும் பொழுது, உங்க நாடி நரம்பெல்லாம் துடிச்சு புல்லரிச்சு போய் தான் இந்த ஒரு ஸ்டோரிய கேட்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ, ஹெட்ஃபோன் எதுவும் பக்கத்துல இருந்துச்சுன்னா எடுத்து காதுல மாட்டிக்கோங்க. விறுவிறுப்பான ஸ்டோரிய நம்ம கேட்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்கே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பக்கத்தில் கீழே. அதை ப்ரெஸ் பண்ணி இப்போயே ஆள்னு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் புதிய அமானுஷமான கதைகள், உண்மையாக நடக்கப்பட்ட கதைகளை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். பார்க்குறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை சேர்த்து ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. வாங்க நம்ம இன்னைக்கான ஸ்டோரியை நம்ம பார்க்க போயிடலாம். இந்த சம்பவம் எங்கே நடக்கப்பட்டது அப்படின்னா, எங்கே நடக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வருஷம் தெரியுமா? இப்பத்துலேருந்து, அதாவது இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்க அப்படின்னா 2025 பார்த்துட்ருப்பீங்க. இப்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு அமானுஷமான ஸ்டோரி தான் இந்த ஒரு அமானுஷமான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் யாருன்னா, ராஜ்குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏழ்மையான ஃபேமிலிங்க. அதாவது மிடில் கிளாஸு, அப்பரு, லோயர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த லோயருக்கும் கீழே அப்படின்னா ரொம்ப புவரான ஒரு ஃபேமிலிங்க. சின்னதாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்த ஒரு நபர் தான் இந்த ராஜ்குமார் அப்படிங்கிற நபர். என்னதான் அந்த நபர் அந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் அவங்க அப்பா சும்மா விடல. ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து கடனை உடனே வாங்கியாச்சு தான் பையனை படித்து ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவருடைய அப்பா வந்துட்டு அந்த பையனை பயங்கரமாக படிக்க வச்சுருக்காங்க. படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பையன் ஆல்மோஸ்ட் அரியரே இல்லாமல் 2, 3 அரியர் தான் போட்டிருந்தாராம். ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணி இன்ஜினியரிங்கு படித்து முடிச்சிருக்காரு. என்ன இன்ஜினியரிங் படித்தது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இல்லை, அட்டானமஸ் காலேஜில். ஸோ அதனால் அந்த அண்ணா திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் தான். அந்த திருச்சி சிட்டியை விட்டு வெளியே வந்தது இல்லையா. இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா கூட அந்த டைம்லலாம் கவுன்சிலிங்னு ஒன்று போவாங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது. அது கண்டிப்பாக நம்ம எங்கே காலேஜ் ஜாயின் பண்ணாலும் பேஸ்டான அண்ணா யூனிவர்சிட்டிகளை ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கிண்டியில் இருக்க அந்த கேம்பஸ்க்கு வந்துட்டு தான் போய் ஆகணும். அங்கே போய் தான் நம்ம கட் ஆஃப்க்கு ஏற்றாப்புல ஒரு காலேஜை நம்மளே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க அட்டானமஸ் காலேஜ் படித்ததுனால அந்த ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு சென்னைக்கு வர்றதுக்கு கிடைக்கல. ஸோ இப்போவே புரிஞ்சிருக்கும் இந்த சம்பவம் எங்கே நடக்கப்பட்டதுன்னு. எஸ்ங்க, அதாவது பிரபலமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாலை, அமானுஷமான கதை நமக்கு வரது தொப்பூர் கணவாயும் அந்த கொல்லிமலை ஹில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். பட் அப்படி இல்லை. இதுதான் எனக்கே வியப்பாக இருந்துச்சு. சென்னையில் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஓஎம்ஆர் சாலை. ஓஎம்ஆர் சாலைனா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் ஓஎம்ஆர் சாலை. இது சென்னையுடைய இப்போ, முன்னாடி எப்படின்னு தெரியல, பட் இப்போ ஒரு முக்கியமான சாலை. ஏன் அப்படின்னா, கால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்காது. அந்த லெவலுக்கு ஐடி கம்பெனிஸால் அந்த ஓஎம்ஆர் சாலை நிறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட மத்திய கைலாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து அந்த ஓஎம்ஆர் ஸ்டார்ட் ஆகுது. டுவர்ட்ஸ் அது திருப்போரூர் அப்படிங்கிற மாதிரி தாண்டி அது போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சாலை தான் ஓஎம்ஆர் சாலை. அந்த சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அந்த அண்ணாக்கு வேலை கிடைக்கும். அதுவும் எப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், இந்த அண்ணா படித்து முடித்து கடன் வாங்கி படித்ததுனால 2 வருஷமா ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அவங்க காலேஜிலேருந்து சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஆஃப் கேம்பஸ்க்கு 2 வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை. அந்த 2 வருஷமாக அந்த அண்ணா ஃபுல்லாக கொத்தனார் வேலையும் பெயிண்ட் அடித்தா அந்த வேலை, என்ன வேலை கூப்பிட்டாலுங்க. ஏன்னா கடன் வாங்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லா வேலைக்கும் போய்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படியோ கடைசி ஒரு இன்டர்வியூ வந்திருக்குது, ஆன்லைனில் பார்த்துருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அண்ணாக்கு நம்பவே முடியல. ஏன்னா பல இன்டர்வியூவில் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்டே அந்த அண்ணால வந்துட்டு பாஸ் பண்ண முடியல, ஃபுல்லாக ஃபெயிலாக இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியில் எப்படியோ பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால்
என்ன தான் பாஸ் பண்ணால் அந்த கம்பெனியில் அந்த இன்டர்வியூ எடுத்த ஹெச்ஆர் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் கம்பெனி ஜாப் லொக்கேஷன் சென்னை தான். எனக்கு எங்கே இருந்தாலும் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இப்போதைக்கு ஒரு 10 to 15 எம்ப்ளாயிஸ் தான் நாங்கள் வந்துட்டு அது என்ன எடுக்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் அந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட்கள் எடுப்போம், கம்பெனி பெரிய லெவலில் கொண்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் நம்ம கம்பெனிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டால் அதுக்கான இன்சென்டிவ் கண்டிப்பாக பே ஆஃப் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அதே மாதிரி கம்பெனி க்ரோ ஆகும்போது உங்களுக்கும் பெரிய லெவலில் க்ரோ இருக்கும். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பிளாப்லான்னு சொல்லிட்டு இந்த ஹெச்ஆர் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணாக்கு வேலை கிடைச்சா போதுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ எங்கே இருக்க போகுது அப்படின்னா, சென்னையில் OMR ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐடி கம்பெனியில் இருக்க போகுது. இங்கே நான் அந்த ஐடி கம்பெனியுடைய நேமை நான் சொல்கிறேன் தான் சொல்லலையே, அந்த அண்ணாவே என்கிட்ட சொல்லலை. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதில் பயங்கரமான பல ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ சொன்னோம்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சொல்லி இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்கு இந்த அண்ணா போகணும். ஆனால் இன்னொரு பிரச்சனை, இந்த அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சென்னைக்குள்ளே இத்தனை வருஷம் பீரியடில் காலடி எடுத்து வைக்க போகிறாங்க. அப்படி காலடி எடுத்து வைக்கிறதுனால அவங்க தனியாக வராமல் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. எங்கே வராங்கன்னா, சென்னை கோயம்பேடில் தான். அப்போது கிளாம்பாக்கம் கிடையாது, கோயம்பேடு தான். அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து OMRக்கு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி, ஏன்னா பெரிய தலைவலி ஆகி போச்சாங்க, ஊர் பேர் தெரியாது இல்லையா, ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. எப்படியும் அந்த கம்பெனியை கடைசி கண்டுபிடிச்சி கம்பெனிக்கு வந்திருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் அங்கே அவங்க அப்பா வெளியே இருந்துட்டு இருக்காங்க. வெளியே தம்பி சிரித்த முகத்தோடு வராரு, ஏன்னா இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டார், வேலை கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 1ஆம் தேதிக்கு இருக்கிற டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 11 நாள் இருக்குது. இன்னும் அந்த 11 நாளுக்குள்ளே அந்த அண்ணா அந்த சென்னையில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு பார்க்கணும், அப்புறம் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், புதுசாக 2-3 ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த இதனால் அந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, உடனே திரும்ப ஊருக்கு போய்ட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்லிட்டு வேலை கிடச்சிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சென்னைக்கு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கிறான், அதுவும் அந்த பையனும் OMR ரோட்டில் தான் இருந்துட்டு இருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் தூரம் கம்பெனிலேருந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க கம்பெனிக்கு பக்கத்தில் இந்த பையன் பிஜியோ ரூமோ தேட ஆரம்பிச்சிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த பையனுக்கு பைக் தேவைப்பட்டிருக்கு. அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்போதைக்கு ஒரு செகண்ட் ஹேண்டில் பைக் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு சென்னையிலே உடனே போயிட்டு கையில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பாங்க போல், இந்த வேலைக்கு போய் ஒரு பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக்கை வாங்கியிருக்கிறாரு. ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பைக்கு, அந்த பைக்கை வாங்கியிருக்கிறாரு. அந்த பைக்கை வாங்கிட்டு தான் ஃபுல்லாக வீடு தேடிட்டு இருந்திருக்காருங்க. எவ்வளவோ அந்த அண்ணா தேடி பார்த்துருக்காங்க, இந்த அண்ணாக்கு வீடே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன், அதாவது ஒரு பையன் வீட்டில் தங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, இப்போதைக்கு நம்ம கையில் பைக் இருக்குது, ஆஃபீஸ்க்கும் இப்போ அந்த அண்ணா தங்கியிருக்க வீட்டுக்கும் ஒரு 8-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, பேசாமல் நம்ம இங்கே இருந்துகிட்டே பைக்கில் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலாமா, வீடு கிடைக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு தான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்களே அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்களும் சரி மச்சான் இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து, அதாவது ரெண்டில் கொஞ்சம் ஷேர் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீ கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அதாவது ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே அவங்க லைஃப்பில் நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அமானுஷமான விஷயங்களே ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது என்னென்ன, அதாவது அந்த அண்ணா ஃபஸ்ட் டே ஜாபு காலங்காத்தால் எப்போ போல் ஜாபுக்கு போகிறாங்க. அப்படி ஜாபுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, வெளியே கேட்டில் செக்யூரிட்டி இருக்கிறாருங்க. அவர் செக்யூரிட்டி நார்மலாக பார்த்தா சிரிப்பார், முறைப்பார், இல்லை உம்முன்னு இருப்பார். ஆனால் அவரை பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்திருக்குது. இந்த பையன் பைக்கை கொண்டு உள்ளே விட்டாச்சு. உள்ளே விட்டதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஆல்ரெடி இன்டர்வியூ வந்ததுனால எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியுங்க. இப்போது அந்த பையன் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஹைட்டான பில்டிங். அந்த ஹைட்டான பில்டிங்கில் 5th ஃப்ளோரில் இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அப்படி ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஹெச்ஆரை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்னென்ன வேலை ரோல் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, ஏன்னா ஃபஸ்ட்டே வந்திருக்காங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்னொருத்தங்களை அரேஞ்ச் பண்ணி விட்றாங்க. அது இன்னொரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு தான் அந்த அண்ணாக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க. அந்த பொண்ணு பேர் அனுங்க. இப்போ புதுசாக ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயமாச்சும் கேட்போம் இல்லையா. ஆனால் அந்த அனு அப்படிங்கிற அந்த பொண்ணு இவங்க கிட்ட வந்துட்டு ஹெச்ஆர் என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை மட்டும், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், அப்படி இப்படி இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அதை மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டு அவங்க இடத்துல போய் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்களாங்க. இவங்க ஏதாச்சும் இவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு வைங்களேன், அவங்க போய் கேட்டால் கூட வந்துட்டு அந்த டவுட்டை மட்டும், இதை மட்டும் என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஒரு வாரத்தை கூட பேசல. சரி இவங்க தான் பேச மாட்டாங்க, நம்ம கேஃபிட்டேரியா அதாவது காஃபி குடிக்க பிரேக் ஏதாச்சும் போனோம்னா மற்றவங்ககிட்ட பேசலான்னு பார்த்தேன்.
யாருமே இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இந்த அண்ணா வாலண்டியராக போயிட்டு இப்போ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்கன்னா, குரூப்பாக ஒரு 4 பேர் இருந்துட்டு இருக்காங்க, பழைய பசங்க இருந்துட்டு இருக்காங்கன்னா, இவங்க வாலண்டியராக போயிட்டு அவங்ககிட்ட நின்று சிரிக்கிறாங்க. சிரிச்சா கூட அந்த பசங்கள்லாம் கண்டுக்காமல் அப்படி இந்த பக்கமாக திரும்பிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருந்தாங்களா. இந்த அண்ணாக்கு ஒன்றுமே ஓடலை. ஃபஸ்ட் டே அப்படி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு இருந்திருக்காங்களா அங்கே. அப்படி இருக்கும்போது தான் அன்னைக்கு ஈவினிங் அந்த ஹெச்ஆர் அவங்கள கூப்பிட்டு வேலைக்கு விட்டு, அதாவது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, என்ன சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுது, இல்லை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது, போக போக பழகிடும், எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்களா. சரி ராஜ்குமார், நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஆர் சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே ஓடலை. என்ன மேம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹெச்ஆர் வந்துட்டு ஒரு பொண்ணு தாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, பயப்படாதீங்க, நாளையிலேருந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தான், ஸோ நீங்கள் பகலில் வர வேண்டாம், அதான் நான் இப்படி சொன்னேன், நைட் ஷிஃப்ட் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா கிட்ட அந்த ஹெச்ஆர் சொல்லியிருக்காங்க. அவர் வேறு எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா ஃபஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு, நாளே நான் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட முடியாது. ஸோ அதனால் அந்த அண்ணா சரி மேம் நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அண்ணா கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இப்போ அதே மாதிரி மறுநாள் இவர் பைக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாருங்க, ஹீரோ ஹோண்டா பைக் எடுத்துகிட்டு. அப்படி போகும்போதே என்ன ஆகுதுன்னா, இவர் மறந்து போய் ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிருக்கிறார். ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் பொறுமையாக தான் ஒரு 20-30 ஏற்றிருப்பார் போல். ஸ்பீட் பிரேக்கரில் பொறுமையாக வண்டி ஏற்றி இறக்கும்போது அந்த ஸ்டாண்டு பட்டு தட்டி கீழே விழுந்து அவருக்கு லேசாக சின்ன சின்ன ஸ்க்ராய்ப்பு தான். பட் பைக் என்னன்னு தெரில, கீழே விழுந்ததுக்கப்புறம் பைக்கு ஸ்டார்ட்டே ஆகலை. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக்கை தூக்கி பக்கத்தில் இருக்க அந்த ஓஎம்ஆர் ரோட்லேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் விட்டு ரெடி பண்ணி வைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து கேபோ மற்றபடி ஆட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்களாங்க. அப்படி போகும்போது இந்த அண்ணா கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க சுற்றி தலைவலி ஏற்படுத்தி ரொம்ப லேட்டாக தான் ஆஃபீஸ்க்கு கொண்டு விட்ருக்காங்களாம். ஏன்னா இவங்க போகிற வழி ஃபுல்லாக ரோடு தோண்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டைவர்ஷன் விட்டு ஆஃபீஸ்க்கே சொன்ன டைமிங் விட பயங்கரமாக லேட்டாக தான் போய் சேர்ந்துருக்காங்க, டிராஃபிக் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்படியும் ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ தடங்கள் வருதுன்னு பாருங்கள். ஆட்டோ விட்டு இறங்கினதுக்கப்புறம் மணி பே பண்ணணும். இங்கே தான் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, இந்த அண்ணா தன்னுடைய பர்ஸை அந்த பைக்குடைய டேங்க் கவர் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில், அதிலே வச்சுருந்துருக்குறாங்க, மறந்து போச்சு. இந்த அண்ணா கையில் ₹1 கூட இல்லை. ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க கம்பெனி கீழே ஒரு செக்யூரிட்டி இருப்பார் பாருங்கள், அவங்ககிட்ட இந்த மாதிரி கொடுங்கயா, நான் நாளைக்கு வரும்போது கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக்யூரிட்டி கொடுக்க மாட்டேன்ட்டார். ஆட்டோக்காரர் நின்று சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுது, அவங்களுடைய ஹெச்ஆர் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே வராங்க. வந்ததுமே என்னாச்சு, என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்கள்ட்ட கேட்கும்போது, இல்லை மேடம் நான் அந்த மாதிரி வந்துட்டேன், பர்ஸு பைக்கில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆர்கிட்ட அமௌண்ட்டை வாங்கி இந்த ஆட்டோக்காரங்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆட்டோ கிளம்பி போனதுக்கப்புறம் ஹெச்ஆர் இவங்களை பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு ஓகே தானா, என்ன சின்ன அடியாக பட்டிருக்க மாதிரி தெரியுது கையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஆர் கேட்டது மட்டும் இல்லாமல், செகண்ட் டேவே நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்களே, அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெச்ஆர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சொல்லியிருக்காங்களாங்க. இப்போ என்ன ஆகுது, அதெல்லாம் மேம் சாரி மேம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, பைக் தான் பிரச்சனையாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த அண்ணா ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்படி ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்த்தா கண்டிப்பாக யாராச்சும் இருக்கணும் இல்லையா, நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க, லைட் எல்லாமே ஆஃபில் இருக்குது. இந்த அண்ணா மட்டும் தான் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க டேபிளில் உட்காரதாங்க, அவங்களுடைய பிசி மட்டும் ஆன்லேயே இருக்குது. என்னடா நம்ம பிசி மட்டும் ஆன்லேயே இருக்குது, யாருமே காணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா திருன்னு முடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஹெச்ஆர் மேம் வர இப்போ தான் கீழே இறங்கி போகிறாங்க. என்ன ஆச்சு, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா பயங்கரமாக குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. இந்த குழப்பமாக தான் என்ன ஆகுது, மெசேஜ் பண்ணலாமா கால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இந்த அண்ணாக்கு, ஏன்னா வந்திருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் எந்த ஒர்க்குமே கொடுக்கல, ஜஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் ஜஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஃபோனில் தான் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு சும்மா வச்சுட்டு இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது, திடீர்னு ஹெச்ஆர் ரூம் இருக்குது பாருங்கள், அந்த ரூமுக்குள்ளேருந்து ஒரு கண்ணாடி பொருள் உளுந்து நொறுங்கின மாதிரி ஒரு சத்தம். இப்போ இந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, என்னடா நொறுங்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை எடுத்துகிட்டு, ஃபோனில் டார்ச் இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணிவிட்டு எந்த சுவிட்ச் போடணும் தெரியல, ஏன்னா அவர் ஆஃபீஸ்க்கு புதுசு, ஏதாச்சும் ஒரு சுவிட்சை போட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தில் ஃபோன் டார்ச்சை தான் யூஸ் பண்ணி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய்கிட்டு இருந்திருக்காருங்க. இதெல்லாம் கொஞ்சம் என்ன ப்ரோ இப்படிலாம் ஐடி கம்பெனிஸில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதான் ஷாக்கு. நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க, ஆஃபீஸில் எல்லா லைட்டும் ஆஃபில் இருக்குது. ஆப்வியஸ்லி வந்துட்டு யாராச்சும் ஒரு எம்ப்ளாயி போய் தான் போகிறவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, லைட் ஆன் பண்ணணும் இல்லையா. இந்த என்ன ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால பதட்டத்தில் அந்த மாதிரி லைட்லாம் ஆன் பண்ணாமல் ஃபோன் டார்ச் எடுத்து அந்த ஹெச்ஆர் ரூமுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. அப்படி போய் பார்த்தா ஹெச்ஆர் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸில் தண்ணி போட்டு உள்ளுக்குள்ளே பழைய செடி மாதிரி வச்சுருக்குறாங்க, சின்ன செடி மாதிரி, அது கீழே உழுந்து நொறுங்கி இருக்குது. தரம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துகிட்டு இருக்குது. ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அண்ணா அந்த கிளாஸை ஃபுல்லாக எடுத்து டஸ்ட்பினில் போட போகிறாங்க. அப்படி போடும்போது ஒரு பொண்ணு சத்தம். அந்த பொண்ணு சத்தம் எப்படி கேட்டிருக்குதுன்னா,
அச்சச்சோ! நொறுங்கிருச்சா? இப்படி மாரி ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுற மாரி வெளிய கேட்டுருக்குது. ஸோ இந்த அண்ணன் என்ன பண்றாங்க, எந்த பொண்ணு யாரோ வந்திருப்பாங்க போல அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த கிளாஸ குப்பை தொட்டில தூக்கி போட்டுட்டு வெளிய வந்து பார்த்துருக்காங்க. எந்த பொண்ணையும் காணோம். யாரு? யார் நீங்க? யார் இருக்கீங்க? யாராச்சும் இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி இந்த அண்ணன் கேட்டுருக்காங்க. யாரையுமே காணோங்க. அப்புறம் இந்த அண்ணன் என்ன பண்றாங்க, இது சரிப்பட்டு வராதா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ஏதாச்சும் ஒரு ஸ்விட்ச போட்டு பார்க்கலாம்னு சொல்லி, அங்க இருக்கிறத 2, 3 ஸ்விட்ச போடுறாங்க. நல்ல வேளை லைட் ஆன் ஆயிருச்சுங்க. இப்போ ஓரளவு அவங்களுக்கு தேவையான லைட் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. இப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து பார்த்தா ஏன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன் யாருமே வரல அப்படிங்கிற மாரி தெரியல. பேசாம ஹெச்ஆருக்கு கால் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாரி சொல்லி ஹெச்ஆருக்கு கால் ட்ரை பண்றாங்க. அப்படி கால் ட்ரை பண்ணா ஹெச்ஆருக்கு ரிங்கே போல. அதாவது அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியா அப்படிங்கிற மாரி அந்த அண்ணாக்கு கால்ல சொல்லியிருக்குதுங்க. ஸோ அதனால இப்போ அந்த அண்ணாக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. பேசாம கீழ போய் ஒரு டீய குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிவு பண்ணி, இப்போ கீழ வராருங்க. கீழ வந்ததுக்கப்புறம் இப்பவுமே அந்த வாட்ச்மேன்ட்ட இங்க பக்கத்துல நான் டீ குடிச்சிட்டு வந்துருந்தேன். மத்தவங்கலாம் எங்க போனாங்க? ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி கேட்டேன். அவரு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாரி ஒரு மாரி மொறச்சிட்டு கோவமா சொல்லி விட்டாராங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா டீய குடிச்சிட்டு திரும்ப மேல மாடிக்கு வந்து பார்த்துருக்காங்க. மாடிக்கு வந்த லைட் ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப்ல இருக்குது. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. லைட்ட நம்ம போட்டு வச்சுட்டு தானே போனோம். எப்படி லைட் ஆஃப் ஆயிருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்காங்க. குழப்பத்தோட எங்க இருக்கிறாங்க? அதே டேபிள் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா அந்த அண்ணா, அந்த டேபிள்ல வந்து உட்காருதாங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? திரும்ப அதே மாரி ஃபோன பார்க்க ஆரம்பிக்கும்போது, ஹெச்ஆர் ரூம்ல இருந்து அகைன் இன்னொரு ஏதோ ஒரு கண்ணாடி கிளாஸ் விழுந்து நொறுங்குற மாரி ஒரு சத்தம். இந்த அண்ணாக்கு ஒண்ணும் ஓடல. என்னடா திரும்ப ஏதோ நொறுங்குது. ஒருவேளை எலி ரொம்ப இருக்குமோ? அப்படிங்கிற மாரி சந்தேகத்துல திரும்பியும் அந்த ஹெச்ஆர் ரூம் போய் பார்த்துருக்காங்க. முதல்ல எந்த கிளாஸ் விழுந்து நொறுங்கியிருந்தோ, அதே மாதிரியான இன்னொரு கிளாஸ் விழுந்து நொறுங்கி இருக்குது. என்னடா எல்லா கிளாஸும் ஒரே மாரி விழுந்து நொறுங்குது அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ இந்த கிளாஸையும் அவங்க இறக்கிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்து குப்பை தொட்டில போடுறதுக்காக குப்பை தொட்டிய தொறந்து பார்க்குறாங்க. அப்படி தொறந்து பார்த்தா, குப்பை தொட்டிக்குள்ள ஆல்ரெடி போட்ட பழைய அந்த கிளாஸஸ காணோம். இந்த அண்ணாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? ஒரு வேளை பிரம்மையா? இல்ல என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, "என்ன திரும்பியும் கிளாஸ உடைச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி இன்னொரு சத்தம் கேட்டிருக்கு. அதே பொண்ணு வாய்ஸ்ல. "நான் உடைக்கல" அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா திரும்பி பார்த்துருக்காங்க. யாரையுமே காணோங்க. ஸோ இப்போ லைட்லாம் எரிஞ்சுக்கிட்டு தானே இருந்துட்டு இருக்கு. அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க லைட் பத்தாதுன்னு சொல்லி இந்த அண்ணா என்ன பண்றாங்க, எல்லா சுவிட்சையும் போட்டு விட்டுறலாம். ஆஃபீஸ ஃபுல்லா வெளிச்சமாக்கிரலாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு மாரி அந்த அண்ணனுக்கு மனசுக்குள்ள பயம் உருவாக ஆரம்பிச்சிருச்சுங்க. போயிட்டு எல்லா லைட்டையும் போட்டாங்க இல்லையா? அப்படி போட்டதில ஷார்ட் சர்க்யூட் ஆச்சா என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. இருக்கிற லைட்டு ஃபுல்லா பிளிங்க் ஆக விட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அண்ணாக்கு என்ன செய்றது அப்படிங்கிற மாரி ஒண்ணுமே ஓடல. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, சரி நம்ம வேற வழி இல்ல. திரும்ப திரும்ப ஹெச்ஆருக்கு ட்ரை பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு, ஹெச்ஆருக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா ஹெச்ஆருக்கு கால் கனெக்ட் ஆகுதுங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ கால் எடுத்துட்டு இந்த மாரி மேம் நான் மட்டும் தான் வந்திருக்கேன். யாருமே வரல ஆஃபீஸ்ல. இங்க இந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி அந்த மேம்ட்ட சொல்றாங்க. இப்போ அந்த மேம் அங்கேருந்து ஆப்போசிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து நைட்டு நைட் ஷிஃப்ட் போறவங்களா ஒரு டின்னர் பிளான் பண்ணியிருந்தாங்க. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி அவங்க டின்னர் முடிச்சுட்டு கண்டிப்பா நைட்டு ஒரு 12:30 1 மணிக்கெல்லாம் சீக்கிரம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றத நீங்க பண்ணிக்கோங்க. அதுவரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னு நீங்க பாருங்க. அப்படிங்கிற மாரி அந்த ஹெச்ஆர் சொல்லியிருக்காங்களாம். இந்த அண்ணா மேம் என்ன மேம் சொல்றீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சரி ரைட் அப்படிங்கிற மாரி ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அண்ணாக்கு பயங்கரமான குழப்பங்க. ஏன்னா ஆஃபீஸே ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் தனியா இருந்துட்டு இருக்கோம். என்னடா பண்றது அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே சும்மா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஸோ என்ன தனியா இருக்க போர் அடிக்குதா? கஷ்டமா இருக்குதா? நான் வேணா கம்பெனி குடுக்கவா? அப்படிங்கிற மாரி அந்த அண்ணாவுக்கு பின்னாடி இருந்து யாரோ சொல்ற மாரி ஒரு சத்தம். ஒரு பொண்ணுடைய வாய்ஸ். இப்ப அந்த அண்ணா என்ன பண்றாங்க, யாரோ அங்க இருக்கீங்க தயவு செய்து மரியாதையா வெளிய வந்துருங்க. ஸோ பயமுறுத்த நினைக்காதீங்க. என்ன நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப என்ன நடக்குது, திரும்ப அந்த அண்ணா திரும்பி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க காதுக்கு கிளியரா கேட்குது. அவங்க முன்னாடி யாரோ நின்னுட்டு பேசுற மாரி, "ஓ பயப்பட மாட்டீங்களா சார்?" அப்படிங்கிற மாரி தெளிவா கேட்குதுங்க. இப்பவுமே அந்த அண்ணா "தயவு செய்து என் முன்னாடி வாங்க. நான் பயப்பட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா சொன்னதுக்கப்புறம், அவங்க ஒரு விஷயத்த தான் கண்ணால பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, 2 செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க அவங்க ஆஃபீஸ்ல. அந்த 2 செக்ஷனையும் மிரர் ஒரு கண்ணாடி வச்சு தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் யாரோ நிக்கிற மாரி இருக்கு. சரியா தெரியல. மங்கலா தெரிஞ்சிருக்குது. "இந்தா வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த அண்ணா என்ன பண்றாங்க, அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் லைட்லாம் ஆல்ரெடி விட்டு விட்டு தாங்க எரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் சரியாகல. அந்த அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் போய் பார்த்தேன். அங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருக்குது. அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்க சேர்ல ஒரு பொண்ணு இருந்து கம்ப்யூட்டர்ல ஏதோ டைப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த பொண்ண பார்த்ததுக்கப்புறம் இந்த அண்ணாக்கு மனசு இப்ப தாங்க நிம்மதியாகுது. யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு. இப்போ அந்த அண்ணா அந்த பொண்ணுக்கு முன்னாடி போயிட்டு, "ஓ! நீங்க தானா? ஏன் மேம் இப்படி பயமுறுத்துறீங்க? சரி என்ன எல்லாரும் உங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன மாரி? நீங்களும் புதுசா?" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த பதிலும் வரல.
அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, சொல்லுங்கள் நீங்கள் தானே கம்பெனி குடிக்கிறேன்னு நீங்கள் என்ன நான் பேசுகிறது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே நான் போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கிளம்ப போகிறாங்க. எங்கே போகிறீங்க, பக்கத்தில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுடைய வாய்ஸே டோனே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்திருக்குதுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சொல்லுங்கள் மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேசிக்காக கேட்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி விஷயத்தை கேட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க. அந்த பொண்ணு ஒரு சில கதைகள்லாம் சொல்கிறாங்க. நான் அந்த ஊர் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், இப்படி தான் அந்த மாதிரி எல்லா கதைகளையும் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்களாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் அந்த பையனை கண்ணாலே மயக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஸோ எனக்கு யாருமே இல்லை, எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பையனும் சிங்கிள்ங்க, முரட்டு சிங்கிள். அதனாலேயே இந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏன் ஒரு பொண்ணு நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அதுவும் எடுத்தோன்னே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் உள் நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம, எனக்கும் ஆள் எதுவும் இல்லை, சரி நம்மளும் லவ் பண்ணலாம், பேசி பார்க்கலாம், செட் ஆச்சு அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாளே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அது அது அவங்களுடைய விருப்பம், நம்ம எதுவும் சொல்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இப்போது இந்த நாள் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் நார்மலாக அன்னைக்கு ராத்திரிங்க, ஒரே நாள் ராத்திரி நார்மலாக பேச ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்களாம். பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இன்னொரு வார்த்தையை கேட்டாங்களா, என்னென்னா உண்மையிலே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக கலராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. உங்களை பிடிக்காதுன்னு யாராச்சும் சொல்லுவாங்களாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து இந்த அண்ணா சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு அப்படி பிடிச்சிருக்குன்னா வந்துட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். இவரும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சடனாக அந்த பொண்ணுடைய கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கம்பெனி லைட் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ சடனாக மொத்த லைட்டும் ஆஃப் ஆகிருக்குது கம்பெனியில். ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதாவது முன்னாடி அந்த கம்ப்யூட்டர் அந்த பொண்ணுக்கு முன்னாடி இருக்க பாருங்க, அந்த கம்ப்யூட்டர் மட்டும் தான் வெளிச்சமாக இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்த அண்ணாவும் அந்த பொண்ணு மட்டும் இருந்திருக்காங்க. அப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணு எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துருக்காங்க. பயப்படாதங்க வா நான் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஹக் பண்ணது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ராத்திரி அந்த ஐடி ஆஃபீஸில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் அந்த அண்ணா அன்றைக்கி இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. இருந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழித்து ஆஃபீஸ்க்குள்ளே யாரோ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரியான சத்தம் கேட்டுருக்குதுங்க. சடனாக அந்த அண்ணன் எந்திச்சி யாரோ வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எந்திரிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, இவங்க கேம்பஸ்குள்ளே, அதாவது இவங்க அந்த கண்ணாடி அறை இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே 2-3 பேர் வந்துட்டாங்க. வந்ததும் என்ன ப்ரோ இங்கே என்ன ப்ரோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களாம் கேட்டதுக்கப்புறம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான், யாருமே வரல, டயர்டாக இருந்துச்சு, அதான் மேடம் கால் பண்ணி ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, சும்மா இங்கே இருக்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன் பேசி சமாளிச்சிருக்காங்களாம். நானா அந்த அண்ணன் சட்டை கிசட்டெலாம் கசங்கி இருந்ததுனால பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்காங்க போலங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் கேட்டிருக்காங்க. சரி நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களாம் சொல்லியிருப்பாங்க போல். அந்த ப்ரோவும் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு எங்கேயுமே காணும். இந்த அண்ணாக்கு ஒன்றுமே ஓடலை. எங்கே போனா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி லைட் சுவிட்சை பார்த்துருக்காங்க. எல்லா லைட் சுவிட்சுமே ஆனில் இருந்துருக்குது. சேம் டைம் லைட் எதுவும் ஃப்ளிக்கர் ஆகலை, லைட் எல்லாமே நல்லா இருந்துகிட்ருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா நடக்குது இங்கே, நம்ம கூட இருந்த அந்த பொண்ணையும் காணும், எங்கே போனால் அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போது அன்றைக்கி நாள் வந்துட்டு அதே மாதிரி காலைல வர இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ஒர்க்கை சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்கு நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க. இப்போ அன்றைக்கி நாள் முடிஞ்ச போது அடுத்த நாள் வராங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அடுத்த நாள் அந்த பொண்ணை காணும். இப்போ 2-3 நாள் போனதுக்கப்புறம் இந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, வாய் விட்டு அவங்க 2-3 பேர்கிட்ட எப்படியோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணை காணும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா கேட்டிருக்காங்களே. இல்லை ப்ரோ அந்த பொண்ணு இப்போ ஆஃபீஸ்க்கு வரதில்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த அண்ணா அந்த பொண்ணை பற்றி எதுவுமே விசாரிக்கலை. டவுட் ஏதாச்சும் யாராச்சும் சந்தேகப்பட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார்கிட்டையுமே அந்த அண்ணா அந்த பொண்ணை பற்றி கேட்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அண்ணா ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அர்ஜென்ட்டாக வாஷ்ரூம் வந்திருக்கு சொல்லி வாஷ்ரூம் போயிருக்காங்க. அப்படி வாஷ்ரூம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, வாஷ்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு வாஷ்ரூம்லாம் போய் முடிச்சதுக்கப்புறம் டோரை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. டோர் ஓப்பனே ஆகலை. யாரும் விளையாடுறீங்களா, டோரை திறங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா பயங்கரமாக கத்துறாங்களேங்க. கத்துனா வெளியே இருக்கவங்களுக்கு கேட்காது. அன்றைக்கி யாருக்குமே கேட்கலையாங்க. யாருக்குமே கேட்காதுன்னா அந்த அண்ணா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்களேங்க. டென்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த திரும்ப டோரை கஷ்டப்பட்டு இழுத்த டோரை ஸ்மூத்தாக வந்துருக்குது. இழுத்த ஃபோர்ஸில் அப்படியே உள்ளே விழுந்திருக்காங்க. விழுந்ததுமே என்ன ஆகுது, ஒரு பொண்ணுடைய கை அந்த அண்ணாவை நோக்கி நீட்டுறாங்களாங்க. ஐயோ விழுந்துட்டிங்களா வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை அந்த அண்ணாவை நோக்கி நீட்டியிருக்காங்க. இந்த அண்ணாவை அந்த கையை பிடிச்சி எரிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி ஒன்றா இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு.
இந்த பொண்ணை பார்த்ததும், ஆமா ஏன் இத்தனை நாள் வரல? ஆமா நீங்க என்ன இந்த என்னது மென்ஸ் டாய்லெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எத்தன நாள் எங்க போனீங்க? அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. கேட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, சடனா நீங்க உள்ள வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த அண்ணா அந்த வாஷ்ரூம் டோர க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பொண்ண உள்ள கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு இப்போ அந்த பொண்ணுட்ட பேசிட்டு இருக்காங்களாம். "நீங்க எங்க போனீங்க? உங்கள எப்படி கான்டாக்ட் பண்றது? தயவுசெய்து உங்க ஃபோன் நம்பர் குடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணுட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு அத பத்தி அந்த மாரி எந்த விஷயங்களுமே சொல்லாம, "எனக்கு எந்த நம்பருமே கிடையாது. என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் நெனச்சா தான் பார்க்க முடியும். ஸோ நீங்க நெனச்சா தான் என்ன பார்க்க முடியாது. கண்டிப்பா நான் பட் உங்கள பார்க்க வருவேன்." அப்படிங்கிற மாரி விஷயங்களெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தது மட்டும் இல்லாம, "சரி நீங்க வெளிய போங்க. நானும் கிளம்புறேன். ஆஃபீஸ் போறேன். லேட் ஆகுது. ஒர்க் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா சொல்றாங்களாம். இப்போ அந்த அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்ல உன் இஷ்டத்துக்குலாம் அந்த மாதிரி போக முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் இங்க உட்காரு." அப்படிங்கிற மாரி அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு அதில உட்கார சொல்றாங்க. இது என்ன, "இல்ல நீ என்ன விளையாடுறீங்களா? யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நெனச்சுருவாங்க. நான் கண்டிப்பா போணும். ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. நான் வேற புது ஸ்டாஃப்ன்னு இருக்கேங்க. "என்ன வேணா சொல்லு. நீ போக்கூடாது." அப்படிங்கிற மாரி அந்த அண்ணாவ அந்த டாய்லெட்ல புடிச்சு உட்கார வச்சிருக்காங்களாங்க. அதனால நான் போவேன், போவேன் அப்படிங்கிற மாரி சொல்ல சொல்ல, ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு பயங்கரமா ஆக்ரோஷமா கத்திட்டு, "போக்கூடாதுன்னு சொல்றேன் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியாடா?" அப்படிங்கிற மாரி சொல்லி கழுத்த புடிச்சு நெரிச்சு அந்த டாய்லெட்டோட வச்சு நெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. இந்த அண்ணாவால கத்தவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. கை கால ஆட்டிக்கிட்டே இருந்துட்டு இருக்கேங்க. "ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த அண்ணாவால எதுவுமே பேச முடியலங்க. பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. சடனா என்ன ஆகுது, வெளிய இருந்து ஒரு பையன் கதவ டம்மு 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 டம்முன்னு அடிச்சிருக்காங்க. அதாவது வாஷ்ரூம் டோர. அடிச்ச மறு நிமிஷம் என்ன ஆகுது, இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த அண்ணாவ விட்டுட்டு அந்த டோருக்கு பின்னாடி போய் நின்னுட்டு யார்கிட்டயாச்சும் சொன்னேன் அப்படிங்கிற மாரி மொறச்சிருக்காங்களாம். இந்த அண்ணா என்ன பண்ணியிருக்காங்க, பொறுமையா எந்திரிச்சுட்டு அந்த டோர தொறந்து வெளிய போய் பார்த்துருக்காங்களாம். "என்னண்ணா பாத்ரூம் ஒரே சத்தம் கேட்டுச்சு." அப்படிங்கிற மாரி இன்னொரு பையன் கேட்டிருக்கான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. உங்களுக்கு என்ன நார்மல் தானா? ஒரு மாரி இருமிட்டு இருக்கீங்க. என்னண்ணா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி இன்னொரு பையன் கேட்டிருக்கான். அந்த பையன், "இல்ல தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த அண்ணா கிளம்பி போயிருக்காராங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த அண்ணா பார்க்குறாரு, அந்த பையன் அதே வாஷ்ரூம்ல போயிட்டு கதவ க்ளோஸ் பண்றான். இப்போ இந்த அண்ணா என்ன பண்றாரு, அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரு. நின்னுக்கிட்டு அந்த பையன் வாஷ்ரூம் போயிட்டு வெளிய வந்ததுக்கப்புறம், "என்னண்ணா நீங்க இன்னும் போலயா?" அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா கிட்ட கேட்டதுக்கப்புறம், "இல்ல தம்பி வயிறு சரியில்ல. நீங்க போயிட்டு வாங்க நான் வரேன்." அப்படிங்கிற மாரி இந்த தம்பிட்ட சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாரு, எப்படி இந்த பையன் உள்ள போனான்? கதவ க்ளோஸ் பண்ணா உள்ள அந்த பொண்ணு இருந்திருப்பாளே, எங்க போயிருப்பான்னு சொல்லி, இந்த அண்ணா கதவ தொறந்து பார்த்துருக்காங்க. தொறந்து பார்த்தா வாஷ்ரூம்குள்ள யாருமே இல்ல. இப்போ இந்த அண்ணாக்கு பயம் இன்னுமே கூடுது. இப்போ வாஷ்ரூம் விட்டு பொறுமையா நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நடந்து வரும்போது இவங்க ஒரு அடி எடுத்து வச்சா, அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கொலுசு போட்டு ஒரு அடி ஸ்டெப் எடுத்து வச்சா என்ன சவுண்டு கேட்கும். இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த மாரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு இந்த அண்ணனுக்கு தைரியம் வேற இல்ல. இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் கொலுசு சவுண்டு கேட்ட மறு நிமிஷம் திரும்பி பார்க்குறாங்க. அங்க யாரையுமே காணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த அண்ணா பொறுமையா நடந்து வெளிய வரும்போது, பின்னாடி அந்த பொண்ணு சிரிக்கிற சத்தம் பயங்கரமாவே கேட்டுக்கிட்டு இருந்திருக்குது. இப்போ ஆஃபீஸ்க்குள்ள வந்து சீட்ல உட்காந்துருக்காங்க. ஒர்க் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களால ஒர்க்கே பண்ண முடியல. என்னலாமோ ட்ரை பண்றாங்க. வேர்த்து கொட்டுது உடம்பு ஃபுல்லா. அந்த ஏசிலயும் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. இதோட என்ன பண்றாங்க, அந்த அண்ணா அன்னைக்கு காலையில வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம உடல்நிலை ரொம்பயுமே சரியில்லாம போயிருக்குதுங்க. எந்த லெவலுக்குன்னா பயங்கரமான ஃபீவர்ல அந்த அண்ணா துடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறாங்க. வந்த 1 வாரத்துலங்க மெ என்ன பண்ணன்னு தெரியல. அவங்களால ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்லயும் அட்மிட் ஆக இந்த மாரி தான் சொல்லி பார்த்துருக்காங்க போல. 2 நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி செக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு அந்த காய்ச்சல் 1% ஒரு குறையில. ஏதோ பார்த்து பயந்த மாதிரி அந்த அண்ணா அன்னைக்கு இருந்துட்டு இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இதுக்கப்புறம் தான் இந்த மாரி விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்றாங்க, "சரி தம்பி நம்ம ஊருக்கு போலாம். ஒண்ணும் இல்ல 1 வாரம் சொல்லிரு எமர்ஜென்சி லீவ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வா." அப்படிங்கிற மாரி சொன்னதும், இந்த அண்ணாக்கு ஊருக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா கிடைச்சிருக்க வேலைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தினால அந்த அண்ணா ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாம அவங்க அப்பா கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ரீசன்னால அவங்க அப்பாவே வந்து அந்த அண்ணாவ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்களாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வீட்ல அந்த அண்ணா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, அவங்க அம்மா, அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த அண்ணாவ வீட்ல தாங்க படுக்க வச்சுருக்காங்க. வீட்டுக்கு போன உடனேலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போல. வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு அவங்க அம்மா கஷாயம் போட்டு குடிச்சிருக்காங்க. "படுப்பா நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்." அப்படிங்கிற மாரி அந்த அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல. அவங்க வீட பொறுத்தளவுல மொத்தமே ஒரு சின்ன வீடு தான். அதனால எல்லாருமே ஒரே ரூம்ல தாங்க படுப்பாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு இந்த ராஜ்குமார் அண்ணனுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஏன்டா மூச்சு முட்ட ஆரம்பிக்குதுன்னு அந்த அண்ணா எந்திரிச்சு பார்த்தா, அவங்க மேல உடம்புல யாரோ படுத்திருக்க மாரி ஒரு மாரி தெரிஞ்சிருக்குதுங்க. அப்புறம் கண்ண தொறந்து பார்க்குறாங்க. கண்ண தொறந்து பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு தான் படுத்திருக்காங்க. சைட்ல திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தங்கச்சிய காணோம். மேல பார்க்குறாங்க. மேல பார்த்தா ஒரு பொண்ணு படுத்து முனகிக்கிட்டு என்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபீல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த இந்த அண்ணா எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு முடிய பிடிச்சு தூக்கி பார்த்தா அவங்க தங்கச்சி.
என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சியை தூக்கி தள்ளி போட்டதுமே, என்னப்பாச்சு என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சிருக்காங்க. அந்த அண்ணாவால அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியல. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி அவங்க வீட்ல சொல்ல முடியும்? அதனால அவங்க எப்பா எதையும் பார்த்து பயந்துக்காம சொல்ல இல்லம்மா கெட்ட கனவும்மா அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா சொல்லியிருக்காங்களாங்க. இப்போ உங்க தங்கச்சி பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. இந்த அண்ணா அங்க இருந்துட்டு இருக்காங்க. தங்கச்சிய பார்த்து "ஏன்டி என்னடி உனக்கு வேணும்? ஏன்டி இப்படி பண்ற?" அப்படிங்கிற மாரி முறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்களா. அந்த தங்கச்சி இவங்க இந்த அண்ணாவ பார்த்து பயங்கரமா ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா சிரிச்சிருக்காங்களாங்க. இப்ப சிரிச்சதுக்கப்புறம் என்ன திரும்ப இந்த அண்ணா இந்த பக்கமா திரும்பி படுத்துருக்காங்க. திரும்பி படுத்ததுக்கப்புறம் இப்பவுமே அந்த அண்ணாக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ, அதனால என்ன பண்றாங்க, எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. இப்ப எதுவுமே இல்ல. வீட்ட விட்டு வெளிய ஓடி போறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அப்படி மூச்சு முட்டி இருக்குது. வீட்டு கதவ தொறந்து வெளிய போய் நின்றுருக்காங்களாங்க. வெளிய போய் நின்னதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகுது, இப்ப தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க. அப்படி ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தூரம் தள்ளுனா உங்க வீட்டு வாசல்ல ஒரு தெருவிளக்கு இருக்கு பாருங்க. அந்த மாரி ஒரு ஃபோல் இருக்குது. அந்த ஃபோலுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு முடிய விரிச்சு போட்டு நின்னுட்டு இருந்திருக்காங்க. இவங்க இப்போ இந்த அண்ணா என்ன பண்றாங்க, அந்த பொண்ண பார்க்குறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்கேருந்து அந்த அண்ணா குரல் குடுக்குறாங்க. "ஏம்மா நீ யாரு? ஏன் அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? நீ யாருன்னு கேட்கிறல்ல?" அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா சொல்றாங்க. இவங்க என்ன சொல்லியும் அந்த பொண்ணு எதுவுமே கேட்கலங்க. இந்த அண்ணா பொறுமையா என்ன பண்றாங்க, கையில கீழ ஒரு கம்பு கிடந்துச்சுங்க. கொஞ்சம் பதட்டம் இருக்கும் இல்லையா? அதனால கீழ இருந்து ஒரு சின்ன கம்பு எடுத்துக்கிட்டு, "நீ யாரும்மா?" ஏன்னா முடியெல்லாம் விரிச்சு போட்டு நிக்கிறத பார்த்தா பைத்தியக்காரன் மாரி அந்த மாரி ஒரு கோலத்துல நின்னுட்டு இருந்தாங்க. யார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த அண்ணா ஃபோல் கிட்ட போய் பார்த்துருக்காங்க. ஃபோல் கிட்ட போய் பார்க்கும்போதும் பயங்கரமா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. யாருன்னு கேட்கறல அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு எதுவுமே பேசலங்க. சரி யார் நீ எவ்வளோ நேரம் நின்னுட்டு இங்கேருந்து அழுதுட்டு இருக்காத பார்த்து கிளம்பு அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த அண்ணா என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சுருவேன் கம்ப தூக்கி ஓங்கி காமிச்சுட்டு திரும்பி வந்திருக்காங்களாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கொலுசு சவுண்டு ஆஃபீஸ் ரூம்ல அன்னைக்கு கேட்டு பாருங்க. அதே மாதிரியான கொலுசு சத்தம் திரும்ப அந்த அண்ணாக்கு இவங்க நடந்து வீட்டுக்கு வரும்போது திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ, இப்போ என்ன பண்ணுறாங்க, பொறுமையா அந்த அண்ணா என்னடா திரும்பி அதே மாரி சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. அவங்க அந்த அண்ணா மூஞ்சுக்கு முன்னாடி அந்த ஒரு பொண்ணுடைய உருவம். எந்த பொண்ணுடைய உருவம்? அந்த பாத்ரூம்குள்ள தெரிஞ்சு பாருங்க. அது போக அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க பாருங்க. அந்த ஒரு பெண்ணுடைய உருவம் அந்த அண்ணா மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்னு பயங்கரமா சிரிச்சுட்டு, "எதுக்கு இப்போ இங்க வந்த? என்ன தனியா விட்டுட்டு எதுக்கு இங்க வந்த? நீ இல்லாம என்னால இருக்க முடியல. தயவுசெய்து இப்போ வா. இப்போ உடனே கிளம்பி வா. உடனே கிளம்பி வா." அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணாகிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. சொன்னதுக்கப்புறம் இந்த அண்ணாக்கு ஒண்ணுமே ஓடல. அம்மா அப்படிங்கிற மாரி பயங்கரமா கத்தியிருக்காங்க. ஆனா, அந்த அண்ணா எவ்வளவு தான் கத்துனாலும் வார்த்தை வெளிய வரல. வாய் அசையுது, கத்துறாங்க. கத்துறது அவங்க அவங்க மனசுக்கு புரியுது. ஆனா, அவங்க வாயிலேருந்து வார்த்தை வெளிய வரல. கை, கால்லாம் அப்படியே விளங்காத மாரி, ஒரு அப்படியே ஃபிக்ஸ் ஆன மாரி அப்படியே இருந்துட்டு இருக்குதுங்க. அசையாம இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ, இந்த அண்ணா என்ன ஒரே ஒரு வார்த்தை, அவங்க அந்த ஆத்மா கிட்ட பேசணும்னு நெனச்சா அது மட்டும் அவங்களால பேச முடியுது. "இங்க பாரு, இந்த மாரி என்னை கஷ்டப்படுத்தாத. என்னால முடியல. நான் அந்த வேலைய விட்டு நிக்க போறேன். எனக்கு கஷ்டமா இருக்குது. என்ன விட்டுரு." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. "நீ யாருன்னே எனக்கு தெரியல. நீ எதுக்கு என்ன இந்த மாரி பாடாப்படுத்திட்டு இருக்க? எனக்கு தெரியாம அந்த ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு என்ன விட்டுரு." அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா சொல்றாங்க. ஆனா, அந்த பொண்ணு எந்த ஒரு வார்த்தையும் குடுக்கல. அப்பதான் அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, "உனக்கு இன்னும் வந்துட்டு என் மேல பயம் இல்லல்ல? நீ மட்டும் இப்போ என் கூட கிளம்பி வரலன்னா, உன் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. என்ன நம்பிக்கை இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "வீட்டுக்கு போய் பாரு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாம். வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த அண்ணா கதவ தொறந்து பார்த்துருக்காங்க. அங்க அவங்க தங்கச்சிய காணோம். இப்போ இந்த அண்ணா என்ன பண்றாங்க, கதவ பூட்டிட்டு வெளிய எட்டி பார்த்துருக்காங்க. "உன் தங்கச்சி எங்கேன்னு பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சொடக்கு போட்டிருக்காங்களாங்க. சொடக்கு போட்ட மறு நிமிஷம் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க தங்கச்சி தெரிஞ்சிருக்காங்களாம். இது அந்த பெண்ணுடைய அதே உருவத்துல, அவங்க கண்ணு முன்னாடி அந்த அவங்க தங்கச்சி தெரிஞ்சது மட்டும் இல்லாம, அவங்க தங்கச்சியும் அந்த மாரி ஆக்ரோஷமா சிரிச்சிருக்காங்க. இத பார்த்து இந்த அண்ணாக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ சிரிச்சது மட்டும் இல்லாம என்ன ஆகுது, இப்போ திரும்ப அந்த பெண்ணுடைய உருவம் மாரியே அந்த ஃபேஸ் மாறுதுங்க. அதாவது ஒரு ஆத்மாவால பாதிக்கப்பட்ட நபர் கண்டிப்பா இந்த மாரி விஷயம்லாம் நடந்திருக்கும். ஆனா, ஒரு ஃபேஸே மாறுற லெவலுக்கு இந்த ஒரு மூவில காட்டுற மாரியான ஒரு அமானுஷமான விஷயங்கள்லாம் அன்னைக்கு அந்த அண்ணா பார்த்துருக்காங்க. பார்த்தும் அந்த அண்ணாவால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அந்த அண்ணா வேற வழி இல்லாம அந்த ஆத்மா கிட்ட என்ன சொல்றாங்க, "உனக்கு இப்ப நான் தானே வேணும். தயவுசெய்து என் தங்கச்சிய விட்டுரு. அவ இஷ்டத்துக்கு அவள வாழ விட்டுரு. தயவுசெய்து அவள கொடுமைப்படுத்தாத. உனக்கு நான் வேணும் தானே. கண்டிப்பா நான் நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு பஸ் ஏறி நான் வாரேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோ." அப்படிங்கிற மாரி அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த அண்ணா அப்படி ஒரு ட்ராமா, அப்படி ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, இவங்க சொன்ன அந்த வார்த்தைய நம்பி அந்த ஆத்மா பொறுமையா இவங்க இந்த அண்ணாவ தாண்டி நடந்து அந்த வீட்டுக்குள்ள போய் பொறுமையா போய் படுத்துருக்காங்களாங்க. படுத்ததுக்கப்புறமும் இந்த அண்ணா அந்த வீட்டுக்குள்ள வரவே இல்ல. பயங்கரமா டென்ஷனா குழப்பமா இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி குழப்பத்தோட குழப்பமா இருந்துட்டு இருக்கும்போதே இப்போ என்ன ஆகுது, இந்த அண்ணா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்து அந்த தங்கச்சிய திரும்பி பார்த்துருக்காங்க. தங்கச்சி மாரியே தான் ஃபேஸ் இருந்திருக்குதுங்க. எழுப்பலாமான்னு பார்த்துருக்காங்க. வேண்டாம் தூங்கட்டும் அப்படிங்கிற மாரி விட்டுருதாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஆயிருக்குது. காலையில ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க தங்கச்சிய எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சிய சாப்பிட சொல்றாங்க. அவங்க தங்கச்சி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உடனே
சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம எந்திச்சு ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்து திண்ணையில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த அண்ணா அவன் தங்கச்சி சாப்பிட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜ்குமார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அண்ணாவும் வெளியே வந்து சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சிகிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது அடுத்த நொடி என்ன ஆகுது, இவங்க தங்கச்சியுடைய ஃபேஸ் அப்படியே அந்த பொண்ணு ஃபேஸாக மாறிட்டு என்ன வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னேன், இன்னும் கிளம்பாமல் இங்கேயே இருந்துகிட்டு இருக்க, என்ன என்னை ஏமாற்ற பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த ஆத்மாவுடைய ஃபேஸே அவங்க முன்னாடி வந்திருக்குதாங்க. அந்த வார்த்தைகளும் அதே மாதிரி அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி கேட்டிருக்குது. நான் கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் ஈவினிங் பஸ்ஸில் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ கிளம்புனா தான் நான் இங்கேருந்து எந்திரிச்சு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, நடந்த எல்லா விஷயங்களும் வீட்டுக்குள்ளே போய்ட்டு அம்மா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குது, நம்ம தங்கச்சி உடம்புல ஆத்மா பூந்துருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் எப்படி நாங்கள் நம்புறதா உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த அண்ணா என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்துட்டு நான் இப்போ ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுங்கள், அப்போல்லாம் ஊருக்கு போன வேலையை ரிசைன் பண்ணிடு, இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அப்போது நம்ம என் தங்கச்சியோடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தங்கச்சி உள்ளே வந்திருக்காங்க. வந்து ஏமா சாப்பிடுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிளேட்டுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு முன்னாடி இட்லி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு வாய் வைக்க போகும்போது இந்த அண்ணாவை பார்த்து அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் அந்த வேலை தான் உனக்கு பிடிக்கலங்கள்ல, வேலையை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பிடாம தட்டை தள்ளி விட்டுட்டு, ஆமாம் இப்படி செல்லம் கொடுத்து உங்கள் பையனை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க, அவன் முன்னேறே வேண்டாம், நம்மளும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருந்துகிட்டு இருக்கலாம், அவங்க சொல்கிற பேச்சை கிட்டிட்டு நீலாம் வேலைக்கு போகாமல் இருக்கா, நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போன அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி சொன்னது மட்டும் இல்லாமல் திரும்பிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படி லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் மாற்றி காமிச்சிருக்காங்க அந்த பேய் அமானுஷமான விஷயத்த. இப்போ அந்த அண்ணனும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கும் பிடிக்கல, நானும் வேலைக்கு போகிறதா விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இல்லை போக வேண்டாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னடி அண்ணனுக்கு ரூல்ஸ் போடுறது, நான் தான் போக வேண்டாம் சொல்கிறலாம் அப்படின்னு சொன்ன மறு நிமிஷம் ஒரு ப்ரெஷரில் அவங்க அம்மா பயங்கரமாக கத்தியிருப்பாங்க. கத்துன மறு நிமிஷம் அந்த பொண்ணு இட்லியை தட்டை தூக்கி அவங்க அம்மா மூஞ்சில் வீசிட்டு, என்ன டீவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே நான் சொல்கிறது தான் சட்டம், இங்கே பாருங்கள் நல்லா கேட்டுக்கிங்க எல்லாரும், வேற ஒரு பொண்ணு வாய்ஸ்லங்க, இவன் ஆஃபீஸ்க்கு போகலன்னா உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்க மாட்டா தெரிஞ்சுக்கோங்க, என்ன எல்லோரும் சேர்ந்து விளாட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு வாய்ஸில் அந்த தங்கச்சி பேசியிருக்காங்க. இப்போ புரியுதாமா உடம்புக்குள்ளே பேய் புகுந்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜ்குமார் அண்ணா அந்த பொண்ணுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்களாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாமல் அவங்க 2 பேரும் அழுதுகிட்டு என் பொண்ணை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க, கூத்தாடுறாங்க, எது பண்ணி விளங்கலை. கடைசி அட்லாஸ்ட் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அவங்க சொந்தக்காரங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தங்க இந்த சாமியார் வந்தால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சாமியாரை ஏற்பாடு படுத்தியிருக்காங்க. அந்த சாமியாரும் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க தங்கச்சி அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, தங்கச்சியை கூப்பிட்ருக்காங்க. அந்த தங்கச்சி வரவே இல்லை. நீ வராட்டியும் பரவாயில்ல, நீ யார் என்ன ஏது அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சாமியார் அவங்க வீட்டில் ஒரு பூஜையை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பூஜையை போட்டுட்ருக்காருங்க. ஏன்னா அந்த அக்னி வச்சுருக்காங்க. அக்னிக்கு முன்னாடி ஒரு பெண் பொம்மை, அதாவது அந்த வைக்கலால் செய்யப்பட்ட மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை அந்த அக்னிக்கு முன்னாடி வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் இருந்து அவர் கத்திக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு, இங்கே பாருமா, இப்போ நீ வரலன்னா இந்த பொம்மைக்கு நான் என்னென்ன பண்ணுறதோ அது ஃபுல்லாக உடம்புல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து கத்தி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நடந்தால் என்ன, நான் மட்டுமா சாவேன், இப்போ என் கையை உடச்சேன்னா இவ கையும் தான் உடையும், எனக்கு பரவாயில்ல, நான் வழி தாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா சொல்லியிருக்குதுங்க. ஆனால் இப்போந்தான் இந்த சாமியார் என்ன சொல்கிறாரு, அந்த ஆத்மாவை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரு. இங்கே பாரு, நான் வந்துட்டு பல வித்தைகள் தெரிஞ்சவன், இந்த பொண்ணுக்கு நான் எதுவுமே ஆகாமல் நான் காப்பாற்றுவேன், பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. சரி நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சாமியாரும் அதே மாதிரி ஒரு சில வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க. உழைக்கிற லெவலுக்கு இல்லாட்டியும் அந்த பொம்மையை என்னென்ன பண்ணுறாங்க, பொம்மையை பிடிச்சி இருக்குன்னா அந்த பொண்ணு பயங்கரமாக வழியில் துடிக்கிறத அந்த அண்ணா அன்னைக்கு கண்ணால் பார்த்தாங்களாம். ஸோ அப்புறம் எப்படியோ அட்டுக்குள்ளே அடக்கி அந்த பொண்ணை அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே சாமியார் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே இருந்தா ஆஃபீஸ் விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆக போகுது, வேலைக்கு திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லையா. ஆஃபீஸ்லேருந்து அவர் கூட அன்னைக்கு ஒரு நாள் பழகினார் பாருங்க, அந்த நபர் ஆஃபீஸ்லேருந்து ஹெச்ஆர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா, சீக்கிரம் ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஏன் இத்தனை நாள் லீவ் எடுக்கிறீங்க, லீவ் எடுத்து சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஆர் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ கால் பண்ணதுக்கப்புறம் இந்த நபர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்களாங்க. எங்கள் ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. பட் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல. அப்படி சொல்லும்போது யார் அந்த பொண்ணு பேர் என்ன, எந்த சீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாங்க. அப்பந்தான் இந்த அண்ணா அன்றைக்கி நைட் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அந்த அண்ணா கிட்டே அந்த பொண்ணு பேரை சொல்லியிருக்காங்க. என்ன பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை சொல்லியிருக்காங்க.
இந்த பேரை அந்த ஹெச்ஆர் கிட்ட சொன்னதுமே ஹெச்ஆர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்ன தம்பி சொல்கிற, ஈஸ்வரியா? அந்த பொண்ணு நம்ம கம்பெனியில் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணாங்க. பட் ஏதோ ஒரு ரீசனால் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னடான அந்த பொண்ணு கூட பேசினே வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெச்ஆர் வந்து கேட்குறாங்க. அதை தான் மேம் நானும் சொல்கிறேன், அந்த பொண்ணுடைய ஆத்மாவால் தான் இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு என்ன பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு அவர் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியலன்னு சொல்லும்போது இப்போ அந்த இருங்க மேம்னு சொல்லிட்டு நான் அவர் ஃபோனில் வீடியோ எடுத்து எல்லாத்தையுமே அவர் அந்த மேம்க்கு சென்ட் பண்ணியிருந்திருக்காருங்க. அன்னைக்கு அந்த சாமியார்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த யாருக்கு அந்த ஹெச்ஆருக்குமே ஓரளவு ஓகே இதெல்லாம் உண்மை தான் போல். அன்னைக்கு வரைக்கும் இந்த பேய் பிசாசு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த கம்பெனியுடைய ஹெச்ஆருக்கே ஓகே பேய் பிசாசுலாம் உண்மையிலே இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு சம்பவத்தினால நம்பியிருக்காங்களாம். கடைசி சரி அந்த பொண்ணு எதுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த சாமியார் அந்த பொண்ணை பற்றின எல்லா ஹிஸ்ட்ரியுமே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்களாம். அது என்ன ரீசன்னா, அந்த பொண்ணு அதே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த இந்த அண்ணா ராஜ்குமார் இருக்கார் பாருங்க, இதே ராஜ்குமார் நேமில் அவங்க பக்கத்தில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அண்ணாவை சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப டீப்பாக 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இவங்க 2 பேருக்கு சின்ன கருத்து வேறுபாடு. அது எதனால் வந்துச்சுன்னா, இந்த நாக்கு சடனாக வேறு ஒரு கம்பெனியில் பெங்களூரில் ஜாப் கிடைக்குது. ஸோ அதனால் அந்த பொண்ணு லவ் பண்ண அந்த பையன் வேறு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கான்டாக்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இப்போ இந்தன்னா அந்த பையன் எந்த சீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரோ அதே ஒரு சீட்டு அதே ஒரு பொசிஷனுக்கு இங்கே ஹைலைட் ஆன விஷயமே என்னென்ன, அந்த பையனுடைய அதே ராஜ்குமார் அப்படிங்கிற நேம் தான் இப்போ இவங்க இந்த அண்ணாவுடைய நேமுங்க. ஸோ இதனால் கூட அந்த கம்பெனியில் இந்த அண்ணா செலக்ட் பண்ணாங்களா அப்படின்னா 2 வருஷம் வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியில் தான் வேலை கிடச்சிருக்குது. ஸோ எதனால் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயம் அந்த ஆத்மா சொன்னதுக்கப்புறம் இந்த சாமியார் சொல்லி தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ இது உண்மையாக மேம், என் போஸ்டிங்கில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ராஜ்குமார் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த ஹெச்ஆர் ஆமாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அவங்கள தோற்றத்துலேயும் அது போக அவங்கள மாதிரி சிமிலாரிட்டி உங்களுக்கு இருந்ததுனால நீங்கள் தான் அந்த ராஜ்குமார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த ஆத்மா உங்களை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு கோஆப்ரேட் பண்ணாதனால அந்த ஆத்மா உங்கள் தங்கச்சியை போட்டு இப்போ பாடாப்படுத்திட்டு இருக்குது. அந்த பையன் விட்டுட்டு போன ஒரே ரீசனால தான் இந்த பொண்ணு தான் உயிரை தானே மறைச்சிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க தம்பி. ஸோ அதனால தான் இந்த ஆத்மா விடாமல் துரத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சாமியார் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன தான் ஐயா நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் கிட்ட இவர் ராஜ்குமார் அவங்க கேட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு தாலி கட்டியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புது விதமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ தான் அந்த சாமியார் சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு தேவை உங்கள் கூட ஒன்றா இருக்கணும், நீங்கள் அவருக்கு கணவனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போது அந்த பழைய ஆள் யார் அப்படிங்கிறது நம்மளால் தேடி கண்டுபிடிக்க டைம் இல்லை. அதுக்குள்ளே உங்கள் தங்கச்சி உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறத அப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறார். நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவர் செஞ்சு வச்ச பொம்மை இருக்குது பாருங்க, அந்த பொம்மைக்குள்ளே இந்த ஆத்மாவை வரவழைக்கிறாரு அந்த சாமியார். அதே மாதிரி வரவழைக்கிறது எந்த சொல்லி ஒன்றை கண்டிப்பாக இவன் கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரவழைச்சி அந்த அவர் செஞ்சு வச்சுருக்க அந்த ஒரு வைக்கோல் பொம்மை கழுத்தில் இந்த அண்ணா கையில் ஒரு மஞ்சள் கலர் தாலியை கொடுத்து அவர் கெட்டும்போது உண்மையாக கல்யாணம் பண்ணும்போது என்ன மந்திரங்கள்லாம் பண்ணுவாங்களோ அந்த விஷயங்கள்லாம் பாடி அக்னிக்கு முன்னாடி அக்னி சாட்சியாட்டியும் அந்த பொம்மை கழுத்தில் இந்த அண்ணா தாலி கட்டியிருக்கிறாராம். அப்படி தாலி கட்டினதுக்கப்புறம் சொன்ன நம்புவீங்கன்னு தெரில, அந்த பொம்மை கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு சிரிச்ச ஒரு சத்தம் வந்திருக்குது. வந்த மறு நிமிஷம் என்ன இருக்குது தெரியுமா, இந்த பூசாரி தம்பி அந்த பொம்மையை இப்போ அது உங்களுடைய மனைவி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்களை அந்த ஆத்மா எதுவுமே பண்ணாது, எடுத்து இந்த அக்னிக்குள்ளே போடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த பூசாரி சொல்லியிருக்கிறாருங்க. உடனே இவர் முடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த அண்ணா எதுவும் பண்ணால் முடிச்சுட்டு இருந்திருக்காரு. தம்பி சொல்கிறது புரியலையா, தூக்கி போடுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன கேட்கல, நீங்கள் போடலன்னா திரும்ப அந்த ஆத்மா வெளியே வந்துடும், உங்கள் உயிருக்கு ஆபத்து தம்பி, போடுங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவர் போடுற மாதிரி தெரியல. இவங்க என்ன அவர் ஒரு மாதிரி சிலையாக ஸ்டன்னாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பொம்மை அந்த பொம்மைகிட்ட இருந்து வாய்ஸ் வந்துருக்குது. அந்த பொம்மை அந்த அண்ணாவை அப்படி கண்ட்ரோல் பண்ணி இந்த அண்ணாவை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது. ஸோ இப்போ இவர் கையாலேயே அந்த மந்திரவாதி இருக்கார் பாருங்க, அவர் இந்த அண்ணா கையை வச்சு அந்த பொம்மையை தூக்கி அந்த அக்னியில் போட்டு எரிச்சிருக்காங்களா. அந்த அக்னிக்குள்ளேருந்து ஒரு மாதிரி ஏதோ அலற மாதிரி ஊழ விடுற மாதிரிலாம் சத்தம் வந்துருக்குதாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மா இவங்களை விட்டு போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு அதிபயங்கரமான ஆத்மாவால் தான் இந்த அண்ணா பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்திலேருந்து
பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே இப்போவே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் ஸ்க்ரீனில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். இதை விட அதிபயங்கரமான ஸ்டோரிஸை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் அமானுஷமான ஸ்டோரிஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்கள் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஸ்டோரி நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்கல அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போட்டுட்டு போயிருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அந்த அண்ணா அதே கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்ல ஒரு சேலரியில் அந்த கம்பெனியும் வளர்ந்துருச்சு. அதே கம்பெனியில் தான் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க, நல்லாவே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஸ்டோரியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், பை.